2026 கும்பராசிக்காரங்க அவசியமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ ஷேரோ வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்குங்கிறப்ப அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில செக்டார்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைக் வந்து டிஃபென்ஸை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸோடைய இந்த நெப்டியூன் செய்கிற மாதிரியான சில காம்பினேஷன். எப்போயுமே நம்ம வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் மார்ஸ் சொல்கிற மாதிரி மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு நெப்டியூன், இந்த ரெண்டுமே ஒரு மாதிரியே செயல்படக்கூடியது. ஆனால் மார்ஸுக்கும் நெப்டியூனுக்கும் சில வித்தியாசங்கள் மட்டும் இருக்கும். மார்ஸும் நெப்டியூனும் செய்கிறதுனால கும்பராசிக்காரங்க காஸ்மெட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கும் காஸ்மெட்டிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு ஏற்ற க்ரீம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே காஸ்மெட்டிக்கான விஷயங்கள் நிறைய உருவாகுது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை கூட சொல்லுது. அதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மா வந்து ரத்தத்துலேருந்து எடுப்பாங்க. எடுத்து அதை வந்து க்ரீமுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ரத்தத்திலிருந்து பிளாஸ்மா எடுத்துகிட்டு அதை காஸ்மெட்டிக்காக மாற்றக்கூடிய செக்டார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரத்தம்னாலே செவ்வாய். அந்த பிளாஸ்மா எடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரீல் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பியூட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். டிஃபென்ஸ் அப்படிங்கிற விஷயம் நல்லாயிருக்கும். டிஃபென்ஸு நெப்டியூனோட சேர்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ வந்து நிறைய வார் வர்றதுக்கான வாய்ப்பு 2026 இருக்குது. அது மாதிரி இருக்கிறப்ப உங்கள் நாடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் உங்கள் நாடுனுடைய டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ஏதாவது இண்டஸ்ட்ரி இருந்ததுன்னா அதில் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்.